ரொம்ப வருஷம் கழிச்சு இவ்ளோ லேட்டா எந்திரிச்சிருக்கேன். இந்த விலாக் வந்து சண்டே எடுத்த விலாக் தான். ரோஷன், மித்தி 2 பேர் நாங்க 4 பேருமே அவ்ளோ லேட்டா வந்து தூங்கிட்டோம். அவங்களுமே வந்து எழுப்பவே இல்ல. ஒரு சில டைம்லலாம் வந்து ரோஷன், மித்திலாம் வந்து எந்திரிச்சாங்கன்னா வந்து எழுப்ப மாட்டாங்க. சரி தூங்குறாங்களே எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அவங்க எந்திரிக்கும்போதே நம்மள எழுப்பி விட்டுருவாங்க. இப்போலாம் வந்து அவங்களுக்கே தெரியுது. சரி எப்பயாச்சும் ஒரு டைம் தானே அம்மா தூங்குறாங்க இவ்ளோ லேட்டா அப்படின்றதுனால வந்து எழுப்புறது கிடையாது. ஒரு 8:30 வரைக்கும் தூங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு வந்து பால் வந்து காய்ச்சிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருந்த பாலெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையிலே வந்து சமைக்கிறது வந்து மட்டன் வாங்கி சமைச்சிக்கலாம். ஒரு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி முழுக்க வந்து இதே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். காஃபிலாம் குடிச்சதே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டோமா, அதுவே கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லேட்டாகவே சமைச்சிக்கலாம். எப்போவுமே சண்டேனாலுமே வந்து ஒரு 10 மணிக்கு தான் வந்து வீட்டில் வந்து டிஃபனே வந்து ரெடி பண்ணுவேன். ரோஷன், மித்தி வந்து எனக்கு பசிக்குது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மாதிரி ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுத்துலாம், இல்லை மேகி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே கொஞ்சம் யோசிச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க 2 பேருமே கேட்கவே இல்லை. சரி இந்த மட்டன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். அருவாமனைலாம் இருந்தது, அது மேலே ஷெல்ஃபில் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கத்தியில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பு மேலே வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே உட்காந்து கட் பண்ணிவிட்டு அந்த மட்டன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மண்சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் டைம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆனால் அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்கல. குக்கரில் வந்து நம்ம மட்டன் வேக வச்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதை விட ரொம்ப மெத்துன்னு வெந்து வந்துச்சு. ரோஷன், மித்தி 2 பேருக்குமே வந்து மட்டன் சூப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் போட்டால். நான் நார்மலாக வந்து அவங்களுக்கு அந்த சூப்பெல்லாம் வச்சு கொடுக்கல அப்படின்னா வந்து வெறுமனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் மட்டும் போடுவேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் அந்தளவுக்கு போட மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வெங்காயம் போடுவேன்ல, அது கூட போட மாட்டேன். நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம்ல அப்போ வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். நான் வந்து இந்த சூப்பு வந்து அந்த அளவுக்கு குடிக்க மாட்டேன். ஆனால் ரோஷனுக்கு வந்து மட்டன் சூப் ரொம்ப பிடிக்கும். மித்திக்குமே பிடிக்குமா, சரி இன்றைக்கி வந்து தோணுச்சு அவங்க 2 பேருக்குமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பெப்பர் பொடியெலாம் போட்டு கொடுக்கலான்ற மாதிரி வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துச்சு. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. சரி கையோட அந்த வேலையுமே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றினா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால எண்ணெய், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டேன். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவெல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்ற போகிறேன். இட்லி வந்து சாப்பிட மாட்டாங்க. சரி மட்டன் குழம்புக்கு வந்து தோசை சூப்பராக இருக்கும். ரோஷன் வந்து தோசை ஊற்றுவானா, சரி நானே ஊற்றிக்கிறேம்மான்னு சொல்லிட்டான். சுத்தமாக ஒரே ஒரு தோசை கூட நான் ஊற்றுறதே இல்லை. வீட்டில் எத்தனை பேருக்கு வேணும்னாலும் அவன் தான் வந்து ஊற்றுறான். ரொம்ப சூப்பராகவும் சாஃப்டாக இருக்குது அவன் ஊற்றுற தோசை. ஹோட்டல்லலாம் சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. சரி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேலை மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து நைட்டுக்கு சேர்த்தே வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். அது ரொம்ப நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 12 இல்லை 12:30 மணிக்கு அரிசி உழ வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சரி பாத்திரம்லாம் கழுவாமல் வந்தது. நைட்டு வந்து க்ளீன் பண்ணவே இல்லையா, கையோடு வந்து இந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற வேலை பார்க்குறது, சமைக்கிற வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப வேர்க்குது. நம்ம வந்து கிச்சனில் வந்து நிற்கவே முடியல. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வேர்க்குது, கிச்சனில் நின்னாலும் அப்படி தான் இருக்குது. எங்கேயுமே வந்து உட்கார முடியல. வெளியில் போனால் நல்லாயிருக்கு, பயங்கர காற்றா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் நம்ம போயிட்டு வெளியிலேயே உட்காந்துருக்க முடியுன்ற மாதிரி இருக்குது. சரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். மட்டன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக வெந்துடுச்சா. கொஞ்சமாக வந்து பெப்பர் பொடி போட்டுட்டு அவங்க 2 பேருக்குமே கொடுத்துட்டேன். நானுமே வந்து கொஞ்சம் குடிச்சிருந்தேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததா, சரி நம்ம குழம்பு தானே வைக்க போகிறோம், பிரியாணி வச்சுருந்தா நான் சுத்தமாக வந்து அவங்களுக்கு மட்டன் சூப்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு அந்த தண்ணி பத்தாமல் போயிட்டுருக்கும். அவங்க வாங்கிட்டு வரும்போதே சொல்லிட்டாங்க, பிரியாணிலாம் எதுவுமே பண்ணாத குழம்பா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் வந்து நம்ம குழம்பு வச்சுட்டாலும் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை மிச்சமான மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நானுமே வந்து குழம்புக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மித்தி வந்து விளையாடிட்டு இருந்தேன். சரி அவளை கூப்பிட்டு அவளுக்குமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. சரி 2 பேருமே டிவி பார்த்துட்டு அந்த சூப்பெல்லாம் குடிச்சிருவாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் வந்து ரோஷன் வந்து நான் சோஃபாலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு சில டைம்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். இல்லைனா வந்து நம்ம உட்காருன்னும் போது கூட உட்கார மாட்டான். அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டான். நான் எந்த பக்கம் போகிறோன்னா அந்த பக்கம் வந்துகிட்டே இருப்பான். மித்தி வந்து அந்த அளவுக்குலாம் வராது. அவள் பாட்டுன்னு அவளை ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் பார்த்துட்டு இருப்பாள். அவள் பாட்டுக்கு தனியாக இருப்பாள். இப்போ ரோஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. நம்ம எங்கேயாச்சும் போனால் வந்து நம்ம கூடவே வரா மாதிரி தான் இருக்கான்.
ஏன்னு தெரியல, வளர வளர வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபிட் ஆகுறானா என்னன்னு தெரியல. 2 பேரும் வந்து சூப் குடிச்சிட்டாங்க. நானும் வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருந்தது அவனே கேட்டான். ரோஷனை வந்து அவனுக்கே கொடுத்துட்டேன். சரி எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து சமைக்கலைன்னா ரொம்ப நேரம் ஆகிடும், அப்புறம் அவங்களுமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றதுனால வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். 3 வேளைக்கு சேர்த்து சமைக்க போகிறேன் இந்த குழம்பு. அதை வந்து நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அவ்வளோ குழம்பு நம்மளால் வைக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு 2 வேளைன்னா கூட வச்சிடலாம், 3 வேளைக்கு நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். சரி வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 1 kg வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தாங்களா, அதனால் வெங்காயம் தக்காளியெல்லாம் அதிகமாக போட்டுட்டு, எப்போவுமே நான் வைக்கிற மாதிரி வச்சா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது குழம்புமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக வதக்கிட்டு வைக்கும் போது அந்தளவுக்கு தெரியல. 1 kg மட்டன் குழம்புக்கு வந்து ஒரு 7 பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அதை தான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். பாதி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வதக்கிறதுக்கு வச்சுருக்கேன், பாதி வெங்காயம் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 10லேருந்து 12 தக்காளி வச்சுருந்தேன். அதுவுமே கொஞ்சம் சின்னதாக இருந்தது, ரொம்ப பெரிய தக்காளியெல்லாம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. அந்த தக்காளியுமே பாதியாக பிரிச்சுக்கிட்டேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு இல்லை, முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். சரி அதை கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும் சொன்னாலும் போக மாட்டான் அப்படின்றதுனால வந்து தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு, வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு பட்டை கிராம்பு வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். அது நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதங்கிறதுக்கு முன்னாடியே வந்து தக்காளியெல்லாம் போட்டுட்டா ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அது அப்படியே வந்து தட்டுப்படுற மாதிரி இருக்கும் வாயில். அதனால் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அரைக்கிறதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் தண்ணியெல்லாம் அந்த பிரிஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே நான் தோசையுமே ஊற்றிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சா, அவங்களுக்குமே நான் வந்து காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரல, அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ரோஷன் கிட்ட தான் கொடுத்து அனுப்பணும். அதனால் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச மட்டன் வந்து இதோடு வந்து அந்த தண்ணியெலாம் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தான் வந்து நான் நார்மல் தண்ணி ஊற்றிருக்கேன், மற்றது எல்லாமே அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி தான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றினேன். நம்ம வந்து இது வேக வைக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். குழம்புலாம் நல்லா கொதித்து நல்லா சுண்டிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருந்தது. கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு குழம்பு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள்லாம் போட்டேன். மட்டன் மசாலா வேணுன்னா போட்டுக்கலாம். நான் மட்டன் மசாலா வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், கரம் மசாலா தூள் தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது தீர்ந்து போயிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் மசாலாலாம் கம்மியாக போட்டிருந்தேன். குழம்பு வந்து காலையில் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அது கொஞ்சம் திக்காகிடும். அதனால் நான் அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து தோசை போட்டு கொடுத்துட்டு குழம்புமே ஊற்றிட்டு லஞ்ச் பாக்ஸில் வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ரோஷன் வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு, அவன் வந்ததுக்கப்புறமா வந்து நீ வீட்டில் வந்து சாப்பிட்டுறா, டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் அவங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டா எனக்கு பெரிய ஒரு வேலை முடிஞ்சிடும். இப்போவே வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணி ஒரு 10:30 மணி 11 ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ரோஷன் போனதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் வந்தான். என்கிட்ட ஏதோ கேட்கணுன்றதுக்காகவே வந்தான். நானுமே வந்து எதுவும் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்தது. ஆனால் நான் சுத்தமாக மறந்துட்டேன். தட்டு கொடுத்து அனுப்பல, ஸ்பூன் கொடுத்து அனுப்பல. அப்படியே வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து குழம்பு ஊற்றி கொடுத்து அமிச்சேன். அப்படியே கொடுத்து அமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியும் தட்டு இல்லாமல் எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் மறந்துட்டேன், வெயில் அதிகமாக இருக்குது, திரும்ப கொடுத்து அனுப்ப முடியாது, எப்படியும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பாட்டோட ஒலையுமே வச்சாச்சு. மணி ஒரு 12:30 ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சரி வந்து நான் தான் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன். ரோஷன் மித்திக்கெலாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து தோசை ஊற்றும் போதே அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிச்சாச்சு. அப்புறமா போயிட்டு நம்ம துணி துவைக்கிற வேலைலாம் இருக்குது. சரி நானுமே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு துணி துவைச்சிட்டேன். இதை போயிட்டு காய வச்சுட்டா வந்து நம்ம உள்ளவே காய வைக்கும் போது வந்து கொஞ்சம் வெயில் நமக்கு வந்து அவ்வளோ அதிகமாகலாம் தெரியல. இது வெளியில் போயிட்டு காய வச்சா வந்து இருக்கிற வெயிலெலாம் நம்மளுக்கு வந்து துணியெல்லாம் வந்து ரொம்ப வெளுத்து போயிடுற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம நார்மலாக எப்படியா இருந்தாலும் உள்ளதாக காய வைக்க போகிறோம். இன்றைக்குமே வந்து துணியெல்லாம் காய வச்சுட்டேன். அவங்க 2 பேருமே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியில் போகவே முடியல, அந்தளவுக்கு வெயிலாக இருந்தது. ஆனால் வாக்கிங் போகவே இல்லை. சரி ஒரு நாள் விட்டு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கா, நம்ம இன்றைக்கி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சண்டே டைமில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம வந்து போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போகணுமா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி யோசித்தேன். நான் வந்து சண்டே எடுத்த விலாகில் வந்து அதுக்கு 3 நாள் முன்னாடியிலேருந்தே நான் வாக்கிங் சுத்தமாக போகிறதில்ல. வாக்கிங் போகாமல் இருந்தால் கூட
சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல். நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் போகாம இருந்தா இருக்கிற வெயிட்லாம் ரொம்ப அதிகமாகற மாரி தான் இருக்கு. அதுக்கு நம்ம வீட்லயே வந்து சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுது. அதுக்கு பயந்துட்டே சரி நம்ம வந்து வாக்கிங் போயிடுவோம். இன்னைக்கு எந்த வேலை முடிச்சாலும் சரி, முடிக்கலனாலும் சரி, நம்ம தான் குழம்பு வச்சுட்டோம்ல. இதுக்கப்புறம் வந்து நமக்கு சமைக்கிற வேலை அந்த அளவுக்கு கிடையாது. வீடுமே வந்து ஓரளவுக்கு வந்து நீட்டா வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. துணியெல்லாம் துவைச்சிட்டு திருப்பி இன்னொரு டைம் வந்து துணியுமே வந்து போட்டுட்டேன். கிச்சன் மட்டும் தான் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அந்த அடுப்பெல்லாம் துடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் லஞ்ச் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். ரொம்ப நாளாக வந்து தூக்கமே வராமல் இருந்தது. ஒரு 2 வருஷம் வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கு போனதுனாலே வந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. அதுக்கு முன்னாடிலாம் படுத்தா தூங்கிடுவேன். இப்போலாம் தூங்குறதே இல்லை. சரி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளாக வந்து பகலில் தூங்குறேன். அது நம்ம வந்து படுத்த உடனே தூக்கம் வந்தது. எனக்கே அதிசயமாக இருக்குது. என்னடா இது நம்ம தூங்குறோமே அப்படின்ற மாதிரி தோணுது. சுத்தமாக எவ்வளோ நினச்சாலும் சரி தூக்கமே வராது. ஆனால் வந்து ஒரு 10 நாளாக தூங்கிடுறேன். அதனால் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்களுமே வந்து மதியம் லஞ்சுக்கு வந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லா வேலையுமே வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சாப்பிட்டு தட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சண்டே டைமில் வந்து கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் அதிகமாக போடுவாங்களா. நம்ம வெளியில் போகிறத விட வீட்டில் வந்து இந்த வெயிலில் எங்கேயுமே போக முடியல. இருந்தாலும் போக மாட்டோம். அது வேறு விஷயம். அதுக்கு அடுத்த சண்டேலேருந்து தான் நாங்கள் முடிவே பண்ணோம். நம்ம வந்து வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாச்சும் வெளியில் போவோம். கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கிற இடத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஊருக்குமே எங்கேயுமே போகிற வேலையுமே கிடையாது. சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இங்கே எங்கேயாச்சும் கிட்டத்தில் போவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கோம். அடுத்த வாரம் எங்கே போவோம் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து அவ்வளோ நிறைய பேர்லாம் இல்லை. சண்டேனாலுமே கொஞ்சம் பார்க் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டேன். ஒவ்வொரு நாள் ஏதாச்சும் ஒரு சாக்கு கிடைக்கிது. நம்ம வந்து இந்த வேலை இருக்குல்ல, நம்ம நாளைக்கு போயிடலாம் தள்ளி தள்ளி போனால் நமக்கு வீட்டில் இருக்கிற வேலை அப்படியே தான் இருக்குது. நமக்கு வந்து இந்த வாக்கிங் போகிறதே விட்டுருவோம் போல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தேன். ரோஷன், மித்தி 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் கூட்டிகிட்டு வந்தாலும் வந்து அவங்க ஒரு நாள் கூப்பிட்டு வந்தால் தினமுமே வந்து என்னை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுற வேலையே பெரிய வேலையாக இருக்கும். நம்ம வந்து அங்கே வாக்கிங்கே போக முடியாது. பசங்களாம் வந்து விளையாடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன விளையாடினாலும் என்ன பண்ணாலும் போர் அடிக்குது இதையே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த லீவ் எப்போ விட்டாங்களோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே அவங்க அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ விளையாடினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எங்களுக்கு போர் அடிக்குது இதையே தான் சொல்கிறாங்க. சரி அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், வீட்லேயே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிடுறது. அவங்க வந்து நம்ம பார்க்குக்கெலாம் கூப்பிட்டு போனால் செட் ஆக மாட்டாங்க. நம்ம வாக்கிங்கே போக முடியாது. 2 பேருக்குமே வந்து வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினாலாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். புதினா துவையல் அரைக்கணுன்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து வேலை கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுல. மிச்சம் இருக்கிற வேலையில் வந்து சும்மா இருக்கிற டைமில் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களுக்குமே ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டேன். வெயில் சுத்தமாக சமாளிக்க முடியல. அவங்க வேணான்னாலுமே நமக்குமே தோணுது வெளியில் போனாலும் ஏதாச்சும் ஒன்று சில்லுன்னு வாங்கிட்டு வரலாம். அவ்வளோ வெயிலாக இருக்குது. நமக்குமே மைண்டு மாறிடுது. எப்போவுமே வந்து வெளியில் போனால் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கம்மா, ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நமக்கே தோணுது போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க சின்ன பிள்ளையா வளர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம்லாம் வருது. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையா இருந்து சாப்பிடும் போதெல்லாம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் தெரியும். பால் ஐஸ்கிரீம் இருக்கும், அப்புறம் கிரேப் ஐஸ்கிரீம் இருக்கும். அது கூட ஐஸ்கிரீம்லாம் கிடையாது. ஒரு ₹5 ₹3 இல்லை ₹2 இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஐஸ்க்கும் ஒரு ரேட்டாக இருக்கும். அதை வாங்கி கொடுக்குறதுக்கே நம்ம வீட்டில் வந்து பெரிய பாடாக இருக்கும். அதுக்கே வந்து கெஞ்சிட்டே இருக்கணும், அம்மா ஐஸ் வாங்கி கொடுங்கம்மான்னு. அவங்க அந்த தெருவில் வந்து சவுண்டு கேட்டுச்சுன்னா அந்த தெரு வர்றதுக்குள்ளே நம்ம அவங்கக்கிட்ட அவ்வளோ கெஞ்சி அந்த ஒரு ₹2 ₹5 வாங்குறது அவ்வளோ பெரிய பாடாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் வந்து இப்போ நல்ல டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ₹1 ₹2 கூட திட்டி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் தெரியாமல் அந்த ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போதே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாலும் சரி, என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆனால் இவங்க ஏஜுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து மெமரிலாம் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நமக்கு இருக்கிற ஞாபகம்லாம் இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது போல். இவங்களோட ஞாபகத்தில் இருக்கிறது என்னென்னா வந்து இந்த டிவி, ஃபோனு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுனா இருக்கான்னே தெரியல. நமக்குலாம் அவ்வளோ இருக்குது. இவங்க ஏஜ்லேருந்தே நமக்குலாம் அவ்வளோ யோசிக்கிறதுக்குலாம் அவ்வளோ இருக்குது.
அதெல்லாம் திருப்பி வந்து நம்ம ஞாபகப்படுத்தும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா எங்கே போகலாம் என்னன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுவோம், இப்போ லீவ் விட்டுட்டாங்க நம்ம இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் சொல்லிடுவோம். இப்போ வந்து எங்கேயுமே வந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம பசங்க நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டா தான் கொஞ்சம் சேஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து நம்ம பிள்ளைங்கள வந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்களா அப்படின்றது வந்து நிஜமாவே வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அவங்க பார்த்துக்கினாலும் சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எங்கேயாச்சும் கூட போனால் வந்து கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா தேவையில்லை. அவங்க வீட்டிலேயே கூட இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே கூட வச்சுக்கலாம். எங்கேயோ வந்து நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பயத்தோடு உட்காந்துருக்க முடியாது. அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எப்பயாச்சும் ஊருக்கு போனால் கூட்டிகிட்டு போவோம். 1 நாள் 2 நாள் தான், அதுக்கு மேலே இருக்க முடியாது. அப்படி தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் சம்மர் வெக்கேஷன் வந்து உங்கள் பசங்களை எங்கேயாச்சும் ஊருக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்களா? இல்லை இப்படியே தான் வந்து என்ன மாதிரியே வீட்டிலே யோசிச்சுட்டு பசங்களை வீட்டிலேயே வச்சுட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து அதிகமாக பசங்களை பற்றி தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம பசங்க நம்ம கூடவே இருக்கட்டும், அதுதான் சேஃப்ன்ற மாதிரி இருக்குது. ஈவினிங் டைமே வந்துச்சு. டீ வந்து இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி டீ போட்டாச்சு. குழம்புமே வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று வச்சு சாப்பிட்டுப்போம். அப்படி வந்து பத்தலைன்னா கூட வந்து தயிர் ஊற்றி நைட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வந்து டீ குடிக்கணும் போல் தோணுச்சு. மட்டன் குழம்புலாம் வேறு சாப்பிட்டோமா, அதுவே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருந்தது. வெஜ்ஜுன்னா கூட வந்து நம்ம வச்சு வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் வந்து ஒரு நாளுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது. அதுவும் 3 வேளை சாப்பிட்டது கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்குது. சரி அதனால் வந்து இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிக்கலாம், குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டீ தான் போட்டிருந்தேன். சடனாக வந்துட்டாங்க அவங்களுமே. சரி வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி டீ குடிச்சிட்டோம். பிஸ்கெட் வந்து தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி ஆனால் பசிக்குது தான், மந்தமாகவும் இருக்குது. ஆனால் டீயும் குடிக்கணும், எப்படி சொல்கிறதுனே தெரியல. சரி ஒரு 2 பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம். அநேகமாக ஊருக்கு போவோன்னு தான் நினைக்கிறேன். ஊர்லேருந்து அந்த விலாக் வரும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.